जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य सदानंद की चैतन्य महाप्रभु की कृष्णा चक्रराज गोस्वामी महाराज प्रपाद की श्री श्री भक्तिवान स्वामी सुप्रपाद महाराज की श्री गुरुदेव की निताय गौर विमानंदे हरि हरि ओम हरे कृष्णा படிக்கிறேன் படிங்க माया जय चे दुई अंशा निमित्त उपादाना माया जैसे दुई अंश निमित्त उपादाना माया निमित्त है तो उपादान प्रधाना माया निमित्त के उपादान प्रधाना पुरुषा ईश्वराय छे देवी मूर्ति होया ईश्वर ऐसे दिव्य मूर्ति खाया विश्व सृष्टि गोरे निमित्त उपादान उपादान होया करे निमित्त उपादान जा படிங்க மாதாஜி மாயை நிமித்த காரணமாகவும் பிரதானம் உபதான காரணமாகவும் அறியப்படுகின்றது. மாயை நிமித்த காரணமாகவும் பிரதானம் உபதான காரணமாகவும் அறியப்படுகின்றது. வெளிப்புற சக்தியானது நிமித்த காரணம் உபதான காரணம் ஆகிய இரண்டு அம்சங்களுடன் இருப்பதை போல் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பகவான் விஷ்ணுவும் கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கொஞ்சம் கிட்ட வந்து கேட்கல. வெளிப்புற சக்தியானது நிமித்த காரணம் உபதான காரணம் ஆகிய இரண்டு அம்சங்களுடன் இருப்பதை போல் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பகவான் விஷ்ணுவும் இரண்டு ரூபங்களை ஏற்கின்றார். அந்த ரூபங்களின் மூலமாக அவர் நிமித்த மற்றும் உபதான காரணங்களுடன் ஜட உலகினை படைக்கின்றார். படிங்க ஒரே நிமிஷம் பொருளே நிமிஷம். கீதா மாதாஜி 6.14 6.14 எழுதிங்களா? சரி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 6.14 6.14 போனோம் 13 வரையும் பார்த்தோம். 14ல இருந்து பார்க்கணும். சரி, எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸ்வரி மாதாஜி படிக்கிறாங்க, வீட்டில் படுக்கோங்க. பிரதா மாதாஜி 14 ஈஸ்வரி மாதாஜி படிங்க. பொருளுரை படைப்பின் மூல காரணத்தை அறிவதற்கு இரண்டு விதமான ஆராய்ச்சிகள் உள்ளன. ஒரு முடிவு என்னவெனில் பூர்ண ஆனந்தமும் அறிவும் கொண்ட நித்திய குழுவில் உள்ள புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு மறைமுக காரணமாகவும் ஆன்மீக உலகிற்கு நேரடி காரணமாகவும் உள்ளார் என்பதாகும். அந்த ஆன்மீக உலகில் வைகுண்டங்கள் என்று அறியப்படும் எண்ணற்ற ஆன்மீக கிரகங்களும் கோலோக விருந்தாவனம் என்று அறியப்படும் அவருடைய சொந்த உலகமும் உள்ளன. வேறு விதமாக கூறினால் ஜட பிரபஞ்சம் ஆன்மீக உலகம் என்று இருவகையான தோற்றங்கள் உள்ளன. ஜட உலகில் எண்ணற்ற கிரகங்களும் பிரபஞ்சங்களும் இருப்பதைப் போலவே ஆன்மீக உலகிலும் வைகுண்டங்கள் கோலோகம் உட்பட எண்ணற்ற ஆன்மீக கிரகங்களும் பிரபஞ்சங்களும் உள்ளன. ஜட உலகம் ஆன்மீக உலகம் ஆகிய இரண்டிற்கும் முழுமுதற் கடவுள் காரணமாவார். மற்றொரு முடிவு என்னவெனில் விளக்கிய இயலாத தோற்றமற்ற சூன்யமே இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணம் என்பதாகும். இந்த வாதம் அர்த்தமற்றதாகும். முதல் முடிவானது வேதாந்த தத்துவ அறிஞர்களால் ஏற்கப்படுகிறது. இரண்டாவது முடிவானது வேதாந்த தத்துவ முடிவினை நேரடியாக எதிர்க்கக்கூடிய சாங்கிய நிருதியின் நாஸ்திக தத்துவ முறையினால் ஆதரிக்கப்படுகிறது. ஏதேனும் ஓர் அறிவு வாய்ந்த ஆன்மீக வஸ்து படைப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என்பதை பௌதிக விஞ்ஞானிகளால் காண முடிவதில்லை. அத்தகைய நாஸ்திக சாங்கிய அறிஞர்கள் எண்ணிலடங்காத உயிரினங்களில் காணப்படும் உயிர் சக்தியின் அறிவும் அறிகுறிகளும் பிரபஞ்ச தோற்றத்தின் முக்குணங்களினால் சாத்தியமாக்கப்படுவதாக எண்ணுகின்றனர். எனவே சாங்கியவாதிகள் படைப்பின்
மூல காரணம் குறித்து வேதாந்தத்தின் முடிவிற்கு எதிரானவராக உள்ளனர். ஓகே மாதாஜி, வீட்டில் பட்டுக்கோங்க மாதாஜி, வீட்டில் பட்டுக்கோங்க. நம்ம என்னன்னு பார்த்தேன், ஏன்னா பெரிய பட்பட்டா இருக்கும் போல இது பார்த்தீங்கன்னா ஏற்றால ஒரு 1 2 3 4 அப்பா 10 பக்கம் எழுதிக்காங்க பிரபா. ஓகே, அதனால் இது எல்லாரும் படிச்சுட்டே இருப்போம் நீக்குள்ள, அதான் நினைக்கிறேன். ஸோ ஆளாளுக்கு 2 பேராக படிக்கலாம். இப்போ மாதாஜி 2 பேராக படித்தாங்க. இது வந்து சாங்கிய ஃபிலாசபிக்கும் நம்ம உண்மையான மீன்ஸ் சாங்கியம்னா நாத்திகமான சாங்கியம் அதை சொல்கிறார் பிரபாதிங்க. ஓகே, ஸோ அது லேட்டராக வந்தது. உண்மையான சாங்கிய ஃபிலாசபி பாகவத்தில் இருக்கு. ஓகே, அவங்க இந்த நாத்திகவாதம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, கடவுளே ஒத்துக்க மாட்டாங்க, வெற்றிடம் தான் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த படைப்புக்கே அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேதாந்தத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால இந்த சாங்கேட்ஸ் அவங்கள வந்து என்ன பண்ணிட்டா, சைத்தன்ய பாபு நிராகரிச்சிட்டான். ஓகே, அதனால நம்ம வந்து இதை எடுத்துக்கூடாது. அடுத்தது படிக்கலாம். கலாலி மாதாஜி 2 பேராகிராஃப் படிங்க. ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. உண்மையில் எல்லா வகையான படைப்பிற்கும் பரம பூரண ஆத்மாவே காரணமாவார். சக்தியாகவும் சரி, சக்திமானாகவும் சரி, அவர் எப்பொழுதும் பூரணமாக உள்ளார். பிரபஞ்ச தோற்றமானது எல்லா சக்திகளின் உறைவிடமாக திகழும் பரம பூரண நபரின் சக்தியினால் சாத்தியமாகிறது. பிரபஞ்ச தோற்றம் குறித்த விஷயங்களில் ஈடுபடும் தத்துவ அறிஞர்களால் ஜடத்தின் அற்புத சக்திகளை மட்டுமே பாராட்ட முடிகிறது. அத்தகைய தத்துவ அறிஞர்கள் கடவுளை பற்றிய கருத்தினை ஜட சக்தியின் படைப்பாகவே ஏற்கின்றனர். அவர்களுடைய முடிவுகளின்படி சக்தியின் ஆதி மூலம் கூட சக்தியின் படைப்பே ஆகும். அத்தகைய தத்துவ அறிஞர்கள் பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள உயிரினங்கள் ஜட சக்தியினால் தோற்றுவிக்கப்படுவதாக தவறாக கணிக்கின்றனர். பரமபூரண உணர்வும் அதே போன்று ஜடசக்தியின் படைப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். அடுத்த பேராகிராஃப். பௌதிக தத்துவ அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் தங்களுடைய பக்குவமற்ற புலன்களுடன் அதிகமாக ஈடுபடுவதால் உயிர் சக்தியானது ஜடப்பொருட்களின் கலவையே என்னும் இயல்பான முடிவுக்கு அவர்கள் வருகின்றனர். ஆனால் வாஸ்தவமான உண்மையோ அதற்கு எதிரானதாக உள்ளது. ஜடமானது ஆன்மீகத்தின் படைப்பாகும். பகவத்கீதையின்படி உன்னத ஆத்மாவான முழுமுதற் கடவுளை எல்லா சக்திகளின் மூலமாவார். ஒரு பௌதீக விஞ்ஞானி எல்லைக்குட்பட்ட ஒரு வஸ்துவினை ஆய்வு செய்ய முயல்கிறான். இடம் மற்றும் காலத்தின் வரம்புகளுக்கு உட்பட்ட அவனது ஆராய்ச்சியில் அவன் முன்னேற்றம் காணும் போது பிரபஞ்ச தோற்றத்தில் பல்வேறு அற்புதமான விஷயங்களை கண்டு ஆச்சரியமடைகின்றான். ஆனால் மயக்கமுற்று அவன் அந்த ஆராய்ச்சி பணியின் பாதையினை ஆரோக வழிமுறையினை இயல்பாக ஏற்கிறான். இருப்பினும் அறிவை பெறுவதற்கான அவரோகமான பாதையின்படி ஒருவன் பரமபூரண நபரான முழுமுதற் கடவுளை எல்லா காரணங்களுக்கும் காரணமாக ஏற்கின்றான். பலதரப்பட்ட சக்திகளை முழுமையாக கொண்ட அவர் அருவமானவரோ சூன்யமாவோ கிடையாது. பரமபுருஷரின் அருவ தோற்றமானது அவரது சக்தியின் மற்றொரு வெளிப்பாடே ஆகும். எனவே படைப்பிற்கான மூல காரணம் ஜடமே என்னும் முடிவு உண்மையான தத்துவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். எண்ணி பார்க்க இயலாத வீரியத்தினை கொண்டுள்ள புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் பார்வையினால் ஜட தோற்றம் சாத்தியமாகின்றது. ஜட இயற்கை பரம அதிகாரியினால் சக்தியளிக்கப்படுகிறது. மேலும் காலம் மற்றும் இடத்தின் எல்லைகளுக்கும் பட்டுள்ள ஆத்மா பௌதீக தோற்றத்தினால் பந்தப்படுகின்றான். வேறு விதமாக கூறினால் பௌதீக தத்துவ அறிஞர் மற்றும் விஞ்ஞானியின் பார்வையில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தமது ஜட சக்தியினை தோற்றத்தின் மூலமாக உண்மையாகவே உணரப்படுகிறார். பரமபுருஷ பகவானின் சக்தியையும் அவரது பல தரப்பட்ட சக்திகளின் சக்தியையும் சக்திகளின் மூலத்திற்கும் சக்திகளுக்கும் இடையிலான உறவை அறியாத காரணத்தினால் புரிந்து கொள்ள இயலாதவனுக்கு விவர்த்த என்று அறியப்படும் தவறிழைப்புக்கான வாய்ப்பு எப்பொழுதும் உள்ளது. பௌதிக விஞ்ஞானிகளும் தத்துவ அறிஞர்களும் சரியான முடிவிற்கு வராதவரை பூரண உண்மையை பற்றிய முறையான அறிவின்றி பௌதிக தளத்தின் மேலேயே அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார் என்பது நிச்சயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஸோ அதனால இது வந்து நிறைய பெரிய பர்பட்டு. ஸோ இதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு புக் எழுதினார் ப்ரோபாதர், லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். ஓகே, உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. ஜடப்பொருள் வந்து ஜடப்பொருள் அப்படி கிடையாது.
ஒரு மேட்டர் வந்து இது உயிர்லேருந்து தான் தோன்ற முடியும். அதே மாதிரி இவங்க கொடுக்குற ரா மெட்டீரியல் எல்லாமே பகவானால படைக்கப்பட்டது தான். இல்லைன்னா உணவே கிடைக்காது நமக்கு. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோதான் இண்டஸ்ட்ரி வச்சாலும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சரி, இல்லை வேற என்னென்ன இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி எதுனாலும் சரி, அதனால நம்ம என்ன முடியாது, உணவெல்லாம் கிடைக்காது. அதனால இந்த மாடர்ன் பிலாசபி முற்றிலும் தவறு. அது வந்து எத்தேஸ்டிக் சாங்கிய பிலாசபி மெட்டீரியலை வச்சு எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கோம். அது முற்றிலும் தவறுன்னு சொல்லி ப்ராப்பர் இங்கே ப்ரூவ் பண்ணுறாரு. இதில் சான்ஸ் ஆஃப் எரர் விச் இஸ் நாட் விவரத்தா அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம சான்ஸ் ஆஃப் எரர் அதில் போய் என்ன பண்ணுறோம், நம்ம மாட்டிக்கிறோம். Power of Supreme Personality of God on His diverse energies because of not knowing relationship between source of energies and energy sensor. அதனால எனர்ஜியை மாத்திரம் தான் பார்க்குறாங்க. மெட்டீரியல் எனர்ஜியை மாத்திரம் தான் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த எனர்ஜிக்கு சோர்ஸ் யாரு அப்படின்ற ஒரு முறையை பார்க்காதனால சான்ஸ் ஆஃப் எரர் விவர்த்தா அதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே கேட்டிங்கன்னா H2O பண்ணால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணால் தண்ணீர் கிடைக்கிது. இந்த மூலக்கூறு யார் கொடுத்தா, ஹைட்ரஜன் யார் கொடுத்தா, ஆக்சிஜன் யார் கொடுத்தா, ரைட்டா, அது யார் கொடுத்தா, கிருஷ்ணர் தான் கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி அந்த சோர்ஸை வந்து அது தெரிஞ்சுக்காதனால இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணுறாங்க. ஓகே, 2 பேராக படிங்க மாதாஜி. இங்கே கீதா மாதாஜி படிங்க. Hare Krishna Prabhu. Hare Krishna. The great Vaishnava philosopher Srila Baladeva Vidyabhushana has very nicely explained the materialistic confusion in his Govinda Bhashya, a commentary on the Vedanta Sutra. He writes as follows. The Sankhya philosopher Kapila has connected the different elementary truths according to his own opinion. Material nature, according to him, consists of the equilibrium of the 3 material qualities: goodness, passion and ignorance. Material nature produces the material energy known as Mahat, and Mahat produces the false ego. The ego produces the 5 objects of sense perception, which produce the 10 senses, 5 for acquiring knowledge and 5 for working, the mind and the 5 gross elements. Counting the Purusha or the enjoyer, with these 24 elements, there are 25 different rules. The மாதாஜி ஒரே நிமிஷம் படிக்கோங்க. ஒரே நிமிஷம். இது ஒன்று எடுத்துட்டியா எங்கன்னா சாங்கிய பிலாசபி இது அந்த அப்டே பரப்பட்டலாம் 14ல் 4 பேராகிராஃப் 5 பேராகிராஃப். ஓகே, இதில் என்னன்னா சாங்கிய பிலாசபி வந்து 25 மூலக்கூறு கொடுக்காம பாருங்க. இது நம்ம படிச்சுக்கணும். முதல்ல 3 மெட்டீரியல் குவாலிட்டிஸ். ஓகே, 3 மெட்டீரியல் குவாலிட்டிஸ்: குட்னஸ், பேஷன், இக்னரன்ஸ். அப்புறம் மெட்டீரியல் நேச்சர் ப்ரொடியூசஸ் மெட்டீரியல் எனர்ஜி நோன் அஸ் மகத். மகத்லேருந்து எல்லாம் மகத் தத்துவம்னு சொல்கிறேன் இல்லையா, மகத்லேருந்து எல்லாம் வருது. அப்புறம் வந்து ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரா. ஈகோலேருந்து என்ன வருது, சென்ஸ் பெர்செப்ஷன். அதுலேருந்து 5 விதமான சென்சஸ், 5 அக்வயரிங் சென்சஸ், 5 நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ், ஒர்க்கிங் சென்சஸ். ஓகே, நாலேஜ் அக்வயரிங்னா என்னது, கண்ணு, காது, கரெக்டாக. அப்புறம் என்ன, மூக்கு, இதெல்லாம் நாலேஜ் அக்வயரிங் தானே, கரெக்டாக. வாய், இதே மாதிரி நாக்கு இல்லையா, நாக்கு தானே, வாயா, எதுல நம்ம டேஸ்ட் பண்ண முடியுது இல்லையா, அதெல்லாம் அக்வயரிங் நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ். ஞானேந்திரியாஸ். என்ன மாதாஜி, நாலேஜ்ல மைண்டும் இருக்கா பிரபு? மைண்ட் வந்து அது தனி சென்ஸ். ஓகே, நாலேஜ் வந்து நம்ம பார்க்கறது தான், இந்த மாதிரி நமக்கு தெரியுதுல, இந்த சென்சஸ் தான். ஓகே, அதே மாதிரி கர்மேந்திரியானா கை, கால், வாய்ஸு, இதெல்லாம் கர்மேந்திரியா. இது மாதிரி 10 சென்சஸ் எதுலேருந்து வருது, ஈகோலேருந்து பெர்செப்ஷன் இது வருது. ஓகே, மைண்டு தனி சென்ஸ், அதே தனியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் ஆஃப் சென்ஸ். மைண்டு தான் ஆக்சுவலாக பார்க்குது, கண்ணு தான் பார்க்குற மாதிரி தெரியும், ஆனால் மைண்டு தான் அதை பார்க்குது, பெர்சீவ் பண்ணுது. நீ காலைல ப்ரொபோஸ் பண்ணார். ஓகே, ஆமாம், ஸ்ரீனிவாசன் சொன்னார். அதே மாதிரி 5 கிராஸ் எலமெண்ட்ஸ்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓகே, அதுக்கப்புறம் என்ஜாயர் நம்ம தான். ஓகே, இந்த 24 எலமெண்ட்ஸ் பிளஸ் என்ஜாயர் 25 ஆயிடுச்சு. அதான் சொல்றாங்க. ஓகே, படிங்க மாதாஜி. The non-manifested stage of these 25 elementary truths is called Prakriti or material nature. இது என்ன நான் மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம்னா இதெல்லாம் தோன்றாம இருக்கும், அதான் நான் மேனிஃபெஸ்டேஷன் வாங்க. முதல்ல வந்து எதுவுமே தோன்றி இருக்காது. பிரம்மா தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன், படைப்பே இருக்காது, யாருமே இங்கே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அன்மேனிஃபெஸ்டேட்ல இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அது தோன்ற ஆரம்பிக்கும். பகவான் பார்த்தோன்னே அது கிளர்ச்சி விட்டு அது
3 மோட்ஸ்லாம் இதாகி என்ன ஆகும், தோன்ற ஆரம்பிக்கும். அப்புறம் தான் படைப்பே உருவாகும். சரிங்க மேடம். The qualities of material nature can associate in 3 different stages, namely as the cause of happiness, the cause of distress, and the cause of illusion. The quality of goodness is the cause of material happiness, the quality of passion is the cause of material distress, and the quality of ignorance is the cause of illusion. Our material experience lies within the boundaries of these 3 manifestations of happiness, distress, and illusion. For example, a beautiful woman is certainly a cause of material happiness for one who possesses her as a wife. But the same beautiful woman is a cause of distress to a man whom she rejects or who is the cause of her anger. And if she leaves a man, she becomes the cause of illusion. Okay, thank you, Mataji. Very good. Very nice example. எடுத்துட்டு நீ. Okay, அடுத்த paragraph. இப்ப பிருந்தா மாதாஜி இருக்காங்க. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? என்ன paragraph படிக்கணும் தெரியல உங்களுக்கு இப்ப? 2 வகையான புலன்கள் உள்ளன. கரெக்ட் படிங்க. கரெக்ட் 2 paragraph படிங்க. படிங்க. 2 வகையான புலன்கள் உள்ளன. ஒன்று 10 வெளிப்புற புலன்கள் மற்றும் 2 மனம் என்னும் ஓர் உட்புற புலன். இவ்வாறாக 11 புலன்கள் உள்ளன. கபிலரின்படி ஜட இயற்கை நித்தியமானதும் சர்வ சக்தி பொருந்தியமானதும் ஆகும். ஆதியில் ஆத்மா என்று ஒன்று இருக்கவில்லை. ஜடத்திற்கான காரணம் என்று எதுவும் கிடையாது. ஜடமே எல்லாவற்றிற்கும் முதன்மையான காரணமாகும். இதுவே எங்கும் பரவி இருக்கும் எல்லா காரணங்களுக்கும் காரணமாகும். ஒட்டுமொத்த சக்தி அகங்காரம் மற்றும் என்ன தமிழ் என்ன போட்டுருங்க தெரியல, என்ன போட்டுருங்க கலாவதி மேடம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. புலனுகர்விற்கான 5 விஷயங்களை ஜட இயற்கையின் 7 வெவ்வேறு தோற்றங்களாக சாங்கிய தத்துவம் கருதுகிறது. அந்த ஜட இயற்கை உபாதான காரணம் மற்றும் நிமித்த காரணம் என்று அறியப்படும். 2 அம்சங்களை கொண்டுள்ளது. அனுபவிப்பாளரான புருஷர் எந்த மாற்றத்திற்கும் உட்பட்டவர் அல்ல. ஜட இயற்கையோ எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆயினும் ஜடமாக உள்ள போதிலும் பௌதீக இயற்கையானது எல்லா உயிரினங்களின் மகிழ்ச்சிக்கும் விடுதலைக்கும் காரணமாகின்றது. இதன் செயல்கள் புலன்களால் உணரப்படுபவற்றிற்கும் அப்பாற்பட்டவை. ஆயினும் அவற்றினை ஒருவன் உயர்ந்த புத்தியினால் யூகிக்க முடியும். ஜட இயற்கை ஒன்றுதான். ஆனால் முக்குணங்களின் சேர்க்கையின் காரணத்தினால் மகா தத்துவம் மற்றும் அற்புதமான பிரபஞ்ச படைப்பினை இதனால் உருவாக்க முடிகிறது. அத்தகு மாற்றங்கள் ஜட இயற்கையை 2 அம்சங்களாக பிரிக்கின்றன. உபாதான காரணம் மற்றும் நிமித்த காரணம். அனுபவிப்பாளரான புருஷர் செயல்படாதவரும் ஜட குணங்கள் இல்லாதவரும் ஆவர். அதே நேரத்தில் எஜமானாக அவர் ஞானத்தின் சின்னமாக ஒவ்வொரு உடலிலும் தனித்தனியாக வீற்றுள்ளார். உபாதான காரணத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக அனுபவிப்பாளரான புருஷர் எந்த செயல்களும் இன்றி எல்லாவித மகிழ்ச்சி அல்லது மேற்பார்வையிலிருந்து விடுபட்டுள்ளார் என்பதை ஒருவனால் யூகிக்க முடியும். பிரகிருதி மற்றும் புருஷரின் தன்மைகளை விளக்கிய பின்னர் படைப்பு என்பது இவை 2 சேர்க்கை அல்லது இவை ஒன்றோடு ஒன்று நெருங்கி வருவது மட்டுமே என்று சாங்கிய தத்துவம் உறுதிப்படுத்துகிறது. அத்தகு செயற்கையினால் ஜட இயற்கையில் உயிரின் அறிகுறிகள் தோன்றுகின்றன. ஆனால் அனுபவிப்பாளரான புருஷரில் கட்டுப்படுத்துவதற்கான சக்தியும் அனுபவிப்பதற்கான சக்தியும் உள்ளது என்பதை ஒருவன் யூகிக்க முடியும். போதிய அறிவில்லாத காரணத்தினால் புருஷர் மயக்கத்திற்கு உள்ளாகும் போது
அவர் தம்மையே அனுபவிப்பாளராக எண்ணிக்கொள்கிறார். அவர் பூரண ஞானத்தில் இருக்கும்போது முக்தி பெற்றவராகிறார். சாங்கிய தத்துவத்தில் புருஷர் என்பவர் பிரகிருத்தியின் செயல்களுடன் தொடர்பற்றவராகவே எப்போதும் விளக்கப்பட்டுள்ளார். அடுத்த பேராகிராஃப் படிக்குமா பிரபு? படிங்க மேடம், இன்னொரு படிச்சுங்க. நேரடி புலனறிவு, ஆராய்ச்சி, பாரம்பரிய அதிகாரம் ஆகிய 3 வகையான பிரமாணங்களை சாங்கிய தத்துவ அறிஞன் ஏற்கிறான். அத்தகைய பிரமாணம் முழுமையாக இருக்கும் போது எல்லாம் பக்குவமானதாகும். ஒப்பிடும் வழிமுறை என்பது அத்தகைய பக்குவத்தினுள் உள்ளது. அத்தகைய பிரமாணங்களுக்கு அப்பா எந்த ஒரு சான்றும் இல்லை. புலன்களால் நேரடியாக போற்றப்படும் பிரமாணத்திற்கும் அங்கீகாரம் பெற்ற பாரம்பரிய பிரமாணத்திற்கும் இடையில் அதிகமான முரண்பாடுகள் இல்லை. பரிமாண சக்தீத ஆகிய 3 வகையான வழிமுறைகள் பிரபஞ்ச தோற்றத்தின் காரணங்களாக சாங்கிய தத்துவ முறை அடையாளம் காட்டுகின்றது. இங்க பாருங்களேன், இல்ல சாங்கிய பிலாசபி வந்து 3 விதமா நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து டைரக்ட் பெர்செப்ஷன், ஓகே, நேரா பார்த்தா தான் நம்புவேன் அந்த மாதிரி, ஓகே. இன்னொன்னு மனத்துல யூகிக்கிறது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நேத்தி நேத்தி நேத்தி, இது இல்லை அது இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நேத்தி நேத்தி, ஓகே. 3வது அத்தாரிட்டி, மேலேருந்து வர நாலேஜ், இதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா. இதான் வந்து பெர்ஃபெக்ட் சப்த பிரம்மா, கேட்டே வருது. எந்த வந்து பெர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 3வது சொன்னதும் அதான் பெர்ஃபெக்ட். ஏன்னா டைரக்ட் பெர்செப்ஷன், இந்த யூகம்லாம் என்ன ஆகிடும், பொய்யாயிடும். அதே மாதிரி சாங்கிய சிஸ்டம்ல வந்து 3 கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் சொல்றாங்க. பரிணாமாத், சமன்வயாத், சக்தி, 3 சொல்றாங்க. ஓகே, ஹாசினி படி, 2 பேராக படி. சில பக்தி பலதேவ் சத்யா மாதாஜி, இது கொஞ்சம் பெரிய பர்பட்டா இருக்கு, நாங்க இங்க படிச்சிடறோம், நீங்க கேட்டுட்டு இருங்க சத்யா மாதாஜி. ஓகே பாபுஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க் யூ. ஓகே பாபுஜி. நான் ஸ்லோ வந்தாலும் அடுத்து நான் அந்த ஸ்லோ அனுப்ப சொல்றேன். 56 படி, சாரி 16 படிப்போம், அது 16 அனுப்பிச்சிடும் சத்யா மாதாஜி. அவங்க சதா அனுப்புவாங்க, 16 ஸ்லோ அனுப்புவாங்க. இது இந்த பர்பட் முடிஞ்சோன்னா உங்களை நான் கூப்பிடுறேன். ஓகே பாபுஜி. Srila Baladev Vidyabhushan, in his commentary on Vedanta Sutra, has tried to nullify this conclusion because he thinks that discrediting these so-called causes of cosmic manifestation will nullify the entire Sankhya philosophy. கொஞ்சம் கத்திப்படி. Materialistic philosophers accept matter to be material and efficient of creation. For them, matter is every type of manifestation. Is a cause of every type of manifestation. Cause of every type of manifestation. Generally, they give the example of a water pot and a clay. வாட்டர் பாட் கிளே இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க எப்பயுமே வெட்டி வச்சு கொடுக்கும்போது. ஓகே, இந்த மேட்டர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதம். Clay is the cause of the water pot. The clay can be found as both cause and effect. The water pot is the effect, and clay itself is the cause. But clay is visible everywhere. As a tree is matter, but tree produces fruit. Water is matter, but water flows. In this way, says the Sankhyastics, matter is the cause of the movement and production. As such matter can be considered the material and efficient cause of everything in the cosmic manifestation. Srila Baladev Vidyabhushan has therefore enunciated the nature of Pradhana as follows. சரி, ஒரே நிமிஷம். இதுவரையும் படிச்சதெல்லாம் தவறான விளக்கம். ஓகே, இப்போ பலதேவ் வித்யாபூஷன் அது மொழிப்பார். இதில் என்ன சொல்லிட்டாங்க, கிளே தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த வாட்டர் பாட்டு காரணம். அந்த கிளே திருப்பி வாட்டர் பாட்டில் இருக்கு பாரு, அதனால மேட்டர்லேருந்து மேட்டர் வருது.
அப்படிதான் அவங்களுடைய வாதம். ஓகே, ஒரு மேட்டர்லேருந்து இன்னொரு மேட்டர் வருது. வாட்டர் இருக்குது, வாட்டர் ஃப்ளோ ஆகுதுல, மேட்டர் ஃப்ளோ ஆகுது. அந்த மாதிரி ஓகே, ட்ரீயும் ஒரு மேட்டரு, ட்ரீலேருந்து ஃப்ரூட் வருது, அதுவும் ஒரு மேட்டர், அது ஒரு பகுதி. அந்த மாதிரி ஸோ நம்ம உயிரில் நம்ம தான் உயிர்ட்டோம், அதுக்கு உயிரே கிடையாதுன்னு. ஓகே, இந்த மாதிரி அவங்க சாங் கேஸ் வந்து வேற மாதிரி பிலாசபி. ஓகே, இதை வந்து பல்தேவ் வித்யாபூஷன் எப்படி முடிய வைக்கணும்னு கட்டுவாங்க. Material relation is inert and as such it cannot be the cause of matter, neither as a material nor as the efficient cause. Seeing the wonderful arrangement and management of cosmic manifestation generally suggests that a living brain is behind this arrangement. For without a living brain, such an arrangement could not exist. One should not imagine that such an arrangement can exist without conscious direction. In our practical experience, we never see that inert bricks can themselves construct a big building. Okay? சரி, படி இதோட முடிச்சுக்கோ. The example of the water pot cannot be accepted because a water pot has no perception of pleasure and distress. Such perception is within. Therefore, the governing body of the water pot cannot be synchronized with it. இது மாதிரி எக்ஸாம்பிளாக கொடுக்குற பாருங்க. இது மேட்ரு வந்து எனக்கு தான்றார். ஓகே, பல்தேவ் வித்யாபூஷன், அதான் கரெக்ட். பல்தேவ் வித்யாபூஷன் இவர் பெரிய ஆச்சாரியா. அதனால எல்லாம் ஒருத்தர் இமேஜின் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இதுக்கு பின்னால் யாரும் கிடையாது, இதெல்லாம் தன்னால் நடக்குது அப்படிலாம் இமேஜின் பண்ணக்கூடாது. சும்மா சாதாரண செயல்களுக்கே எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஒரு பிரெயின் இருக்கும்போது ஒரு பெரிய அறிவியலாளர் இருக்கார். அவருக்கு வந்து கடவுள் மேல் நம்பிக்கை உண்டு. ஓகே, அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறார் இதெல்லாம் இந்த யூனிவர்ஸ்லாம் இப்படி வந்திருக்குன்னா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்குது, அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு பெரிய பிரிக்கெலாம் எடுத்துகிட்டு செங்கல்லாம் எடுத்துகிட்டு அதுவே பில்டிங் வந்துடும் அப்படின்னு சொன்னால் பில்டிங் வருமா? இந்த உயிர் வந்து பண்ணால் தான் வரும். ஓகே, ஆமாம். ஏன் வாட்டர் பாட்டுக்கு வந்து ப்ளஸர் டிஸ்ட்ரெஸ்லாம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் பாட்டு வருதா என்ன, அது ஒரு மனிதன் பண்ணால் தான் வரும். ஓகே, அரை நீ படிக்கிறியா? இல்லை, சரி, அசாதாரண படி. சம்டைம்ஸ் கொஞ்சம் கத்தி கொஞ்சம் கத்தி. Sometimes the material scientists suggest that trees grow from the earth automatically without assistance from the God, because that is the tendency of the matter. They also consider the intuition of the living creature from birth to be material. But such material tendencies as bodily intuition cannot be accepted as independent, for they suggest the existence of its soul within the body. Actually, neither the tree nor any other body of the living creature has any tendency or intuition. The tendency and intuition exist because the soul is present within the body. In this connection, the example of car and driver may be given very profitably. The car has a tendency to turn right and left, but one cannot say that car itself as a matter turns right or left without the direction of the driver. A material car has a neither tendency nor intuitions independent of the intention of the driver within the car. The same principle applies for the automatic growth of the tree in the forest. The growth takes place because of the soul presence within the tree. Sometimes foolish people take it for granted that because scorpions are born from the heat of the rice and the rice has produced the scorpions. அரிசி மூட்டையில் வந்து தேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, தேல் ரொம்ப நாள் மூடி வச்சுருந்தா அரிசி மூட்டையை தேல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த தேல் வந்து இப்போ நீங்கள் ஒரு அம்மா தேல் என்ன பண்ணிங்கன்னா அங்கே வந்து முட்டையிட்டு இருக்கு. அது கொஞ்ச நாள் அந்த கரெக்டாக தட்பவெப்பநிலை எல்லாம் வந்தவொடனே கரெக்டான சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்தோன்னா அது பொரிஞ்சிருச்சு, அது இன்னொரு தேல் வருது. அதனால் அரிசி மூட்டையிலேருந்து தேல் வருதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். ஓகே, அதில் மேட்டர்லேருந்து எப்பயுமே உயிரும் வராது. The real fact, however, is that the mother scorpion lays eggs within the rice and the proper
fermentation of the rice, the eggs give birth to the several baby scorpions, which is due course come out. This does not mean that the rice gives birth to the scorpions. Similarly, sometimes bugs are seen to come from the dirty beds. This does not mean, however, that bed gives a birth to the bugs. It is a living soul that comes forth, take the advantage of the dirty condition of the bed. They are the different kinds of living creatures. Some of them come from the embryo, some of them from the egg, some of them from fermentation of respirations. The different living creatures have the different sorts of appearance, but one should not conclude that the matter produces such living creatures. ஸோ மூன்று தான் சொல்லியிருக்காரு. சில பேர் இந்த கருவுற்று வருது குழந்தைங்க, சில பேர் முட்டையை பிரிக்கிறாங்க. ஓகே, சில பேர் இந்த பர்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கல்ல, வேர்வை அதுலேயே வருது. ஓகே, இந்த பாச்சாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான், பாச்சா பக்குலாம் இருக்குல்ல, பூச்சிகள்லாம் அப்படி தான். பாச்சா கூட முட்டை போடுமோ, நிறைய முட்டை. ஓகே, ஆமாம். ஸோ அதனால் இந்த மாதிரி டர்ட்டி கண்டிஷன்லேருந்தும் சில உயிரினங்கள்லாம் வருது, மூட்டை பூச்சி அந்த மாதிரியா. ஸோ அதனால் நம்ம எப்படின்னா, எப்போ வந்து அது கரெக்டான ஃபெர்மெண்டேஷன் இருக்கோ, காம்பினேஷன் இருக்கோ, அந்த உயிரினம் பறக்கிறதுக்கு அப்போ வந்துடும். ஓகே, அதனால் நம்ம வந்து எக்கு வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, உயிர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த எக்கு கோழி முட்டையில் என்ன இருக்குது, அந்த கோழி உருவாக்கக்கூடிய அந்த எல்லா விதமான பொருட்களும் இருக்குது, எல்லா காம்பினேஷனும் அது இருக்குது. அதை நம்ம எடுத்துட்டு அந்த காம்பினேஷன் அதை எடுத்துட்டு அதை கரெக்டாக தட்பவெப்பநிலை எல்லாமே இருந்துன்னா வந்துடும், கோழி வந்துடும். அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், இதெல்லாம் வராது, வருமா பாருங்கள், எவ்வளோ நாள் வச்சுலாம் வராதுங்க அப்படின்னு சொல்லி விருந்தா வரும். ஓகே, அந்த மாதிரி வருது வந்து டெட் செல்ஸ், அதை நம்ம சாப்பிட்றோம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு மாமிசம் தான் ஆகும். ஓகே, அதனால் நம்ம வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். முட்டையெல்லாம் வந்து வெஜிடேரியன் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் தவறு. ஒரு உயிர்லேருந்து தான் இன்னொரு உயிர் வரும் அப்படிங்கிறது தான் இது சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, எந்த பேராகிராஃப் படிக்கிறப்ப 3 இல்லையா? ஈஸ்வரி மாதா எடுத்துட்டீங்களா நீங்கள்? அடுத்த பேராகிராஃப் படிங்க. பௌதிக இயற்கை ஜடமானது உணர்வற்றது என்பதால் நிமித்த உபதான என்று எந்த விதத்திலும் அது ஜடத்திற்கு காரணமாக இருக்க முடியாது. இல்ல அதான கரெக்டா? இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதானே வேறம்மா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது கிடையாது. கேளுக்கு அடுத்ததுல இருந்து படிங்க. கேளுக்கு அடுத்த பேராகிராஃப்ல இருந்து படிங்க. அன்பான உதாரணத்துல இருந்த மாதாஜி. எக்ஸாம்பிள். மரங்கள் பூமியில் இருந்து தானாக வருகின்றன. கரெக்ட். அதான் கரெக்ட் மாதாஜி. மரங்கள் பூமியில் இருந்து தானாக வருகின்றன. சரி மாதாஜி. மரங்கள் பூமியிலிருந்து தானாக வருகின்றன என்னும் பௌதிகவாதிகளின் உதாரணம் இதே கொள்கையினை பின்பற்றுகின்றது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்ளும் உயிர் வாழு பூமியில் இருந்து வெளிவருகின்றது. பிரகத் ஆர்யக உபனிஷத்தின்படி ஒவ்வொரு உயிர்வாளியும் தன்னுடைய பூர்வீக கர்மங்களின்படி ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்கும்படி தெய்வீக மேற்பார்வை கீழ் பலவந்தப்படுகின்றான். உடல்களில் பல வகை உண்டு. தெய்வீக ஏற்பாட்டினால் ஓர் உயிர்வாளி பலதரப்பட்ட வடிவங்களை கொண்ட உடல்களை ஏற்கின்றான். ஒருவன் நான் இதை செய்கின்றேன் என்று நினைக்கும் போது அந்த நான் என்பது உடலை குறிப்பதன்று. அது உடலை காட்டிலும் சிறந்த ஒன்றினை அல்லது உடலில் உள்ள ஒன்றினை குறிப்பிடுகின்றது. உடலுக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சுபாவமோ உள்ளுணர்வோ இருப்பது இல்லை. சுபாவங்களும் உள்ளுணர்வும் உடலில் உள்ள ஆத்மாவை சார்ந்தவை. சில நேரங்களில் ஆண் பெண் உடல்களின் சுபாவங்கள் அவர்களின் சேர்க்கைக்கு காரணமாகி அதனால் குழந்தையின் பிறப்பை ஏற்படுத்துகின்றன என்று பௌதிக விஞ்ஞானிகள் அறிவுறுத்துகின்றனர். ஆனால் சாங்கிய தத்துவத்தின்படி புருஷர் என்பவர் ஒருபோதும் பாதிக்கப்படாதவராக இருக்கும் பட்சத்தில் பிறப்பினை கொடுப்பதற்காகவும் சுபாவம் எங்கிருந்து வந்தது? படிக்கிறப்ப இல்ல போதும் மாதாஜி. நீங்க நிறைய இருக்கு, இன்னும் நிப்பாட்டிக்கோங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த வரிசையா வரட்டும். வீட்டில் போட்டுக்கோங்க நீங்க. அதனால திருப்பி அந்த சாங்கிய பிலாசபி முறியடிக்கிறது தான் பிரபாதிங்க சொல்லியிருக்காரு. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பிரபாதர். ஓகே, ஸோ ஐ எம் டூயிங் திஸ், நான் பண்ணுறேன்னு நினைச்சாலும் நான் வந்து உடலை குறிக்கல. அது வந்து சம்திங் வித்தின் த பாடி, அது வந்து ஆன்மாவை தான் குறிக்குது. ஓகேவா? அதனால மெட்டீரியல்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க ஆக்சிடென்ட்டு அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, அது பகவத் என்ன சொல்லினா கருணா தேவனத்திலேனா
ஜந்து தேகோபத்திலே ஸ்ரீயா பிரவிஷ்டோதரம் பும்சோரேத்த கணாசியா. அது எப்படி எந்த உயிர் உள்ள போகணும், எந்த உயிர் வெளியே வரணும், இதெல்லாமே ரொம்ப பிளான்டு ஆக்டிவிட்டி. ஓகே, அந்த ஒரு ஃபீமேல் பாடிக்குள்ளே எப்படி போகுது அந்த உயிர், எல்லாமே பிளான்ட் ஆக்டிவிட்டி. இது இவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டு, இது பௌதியம் தான் காரணம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? சரி, ஈஸ்வரி மாதாஜி அடுத்த படங்களை படிங்க, அதுக்கு போகலாம். படிங்க மாதாஜி நீங்கள். பால் தானாக தயிராக மாறுவதையும், மேகத்திலிருந்து பூமியில் தூய்மையான நீர் பலதரப்பட்ட மரங்கள் உற்பத்தி செய்து பலதரப்பட்ட மலர்களிலும் பழங்களில் நுழைந்து பலதரப்பட்ட நறுமணங்களையும் சுவைகளையும் கொடுக்கின்றது என்பதையும் பௌதிக விஞ்ஞானிகள் சில நேரங்களில் உதாரணமாக வழங்குகின்றனர். அதன் அடிப்படையில் ஜடமானது தன்னுடைய சுயத்திறனில் பல வகைப்பட்ட ஜடப்பொருட்களை உற்பத்தி செய்வதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த வாதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் ஆர்நயக உபநிஷத்திலிருந்து யாம் முன்னரே கூறிய அதே கருத்தினை மீண்டும் முன்வைக்கலாம். உயர் சக்தியின் நிர்வாகத்தினால் பலதரப்பட்ட உயிரினங்கள் பல வகைப்பட்ட உடல்களில் வைக்கப்படுகின்றன. உயர்ந்த மேற்பார்வையின் கீழ் வெவ்வேறு ஆத்மாக்கள் தங்களது பூர்வீக செயல்களின் அடிப்படையில் மரம், மிருகம், பறவை அல்லது விலங்கு என ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றன. இவ்வாறாக அத்தகைய சூழ்நிலையின் கீழ் அவற்றின் வெவ்வேறு சுபாவங்கள் வளர்கின்றன. பகவத்கீதை 11.22 இதனில் மேலும் உறுதிப்படுத்துகிறது. புருஷோ பகிர்சோகி புங்கே பகிர்குணம் காரணம் குணசங்கஸ்ய சதசத்யோனி ஜன்மஷு. ஓகே, இது அடுத்தது படிக்கட்டும். கலாவதி மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? அடுத்தது வீட்டில் படிக்கிறீங்க. புருஷ பிரகிருதி ஸ்தோகி புங்கதே பிரகிருதி ஜான்குணான் காரண குணசங்கோ அஸ்ய சத்தசத் யோனி ஜன்மசு. இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். ஆத்மாவிற்கு பல வகையான உடல்கள் கொடுக்கப்படுகின்றன. உதாரணமாக ஆத்மாக்களுக்கு மர உடல்களின் வகை கொடுக்கப்படாவதில் பல்வேறு வகையான பூக்களும் மரங்களும் உற்பத்தி செய்ய முடியாமல் போய்விடும். ஒவ்வொரு தரப்பட்ட மரமும் ஒவ்வொரு வகையான பழங்களையும் பூக்களையும் உற்பத்தி செய்கின்றது. பல்வேறு வகைகளுக்கிடையில் வேறுபாடு இல்லை என்பது அல்ல. ஒரு தனிப்பட்ட மரமானது பல்வேறு நிறங்களை கொண்ட பூக்களையோ பல்வேறு சுவைகளை கொண்ட பழங்களையோ உற்பத்தி செய்வதில்லை. அவை ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவை. இதை நாம் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் மற்றும் இதர உயிரினங்களிலும் காண்கின்றோம். எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் உள்ளனர். ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களுக்கேற்ப அவர்களால் ஜட உலகில் செய்யப்படும் செயல்கள் பலதரப்பட்ட வாழ்விற்கான வாய்ப்பினை அவர்களுக்கு வழங்குகின்றன. அடுத்த பேராகிராஃப் படிக்க மாதாஜி. தனி வேணா சொல்லுங்க. எனவே பிரதான எனப்படும் ஜடமானது உயிரினத்தினால் தூண்டப்படாமல் செயல்பட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் ஜடம் சுதந்திரமாக செயல்படுகிறது என்னும் பௌதீக கொள்கையினை ஏற்க முடியாதது. ஜடமானது பிரகிருதி என்று அறியப்படுகிறது. இது பெண் சக்தியினை குறிக்கின்றது. ஒரு பெண்ணானவள் பிரகிருதி எனப்படுகிறாள். புருஷரின் ஆணின் தொடர்பின்றி பெண்ணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. குழந்தையின் பிறப்பிற்கு புருஷரே காரணம் ஆகிறார். ஏனெனில் இந்துவில் தஞ்சம் கொண்டுள்ள ஆத்மாவினை பெண்ணின் கருவினுள் புகுத்துபவன் ஆணை. உபாதான காரணம் என்னும் முறையில் பெண்ணானவள் ஆத்மாவிற்கு உடலை கொடுக்கிறாள். நிமித்த காரணம் என்ற முறையில் அவர் குழந்தைக்கு பிறப்பை கொடுக்கின்றார். ஆனால் பெண்ணானவள் குழந்தையின் பிறப்பிற்கு உபாதானம் மற்றும் நிமித்த காரணமாக தோன்றும் போதிலும் உண்மையில் ஆணான புருஷரே குழந்தைக்கு காரணமாவார். அதுபோல பிரபஞ்சத்தினுள் கர்ப்பவதாயி விஷ்ணு பிரவேசித்த காரணத்தினால்தான் இந்த ஜட உலகமானது பலதரப்பட்ட தோற்றங்களை வழங்குகிறது. அவர் இந்த பிரபஞ்சத்தினுள் மட்டுமின்றி எல்லா உயிரினங்களின் உடலிலும் அணுவிலும் விட்டுள்ளார். பரமாத்மாவானவர் பிரபஞ்சத்தினுள் அணுவினுள் மற்றும் ஒவ்வொரு உயிரினங்களின் இதயத்திலும் வீட்டுள்ளார் என்பதை நாம் பிரம்ம சமீதையிலிருந்து புரிந்து கொள்கிறோம். எனவே ஜடம் மற்றும் ஆத்மாவை பற்றிய போதுமான அறிவு பெற்ற எந்த ஒரு மனிதனும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை
படைப்பிற்கு ஜடத்தினை காரணமாக கூறும் கொள்கையினை ஏற்க மாட்டான். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். சரி, இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண் பெண், ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது அதுக்கு காரணம் வந்து ஆண் தான் அப்படின்றாங்க. பெண் வந்து உயிர் கொடுத்து மீன்ஸ் அந்த குழந்தையை பற்றிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையான காரணம் ஆண் தான். அதே மாதிரி தான் பகவான் தான் காரணம், ஜட இயற்கை கிடையாதுங்கிறது தான் அதுலேயே பகவத்கீதையில் இருக்கும். பிரம்மசமிதில் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்டாந்தரஸ்த பரமானுஜாந்தரஸ்தம் அந்த ஸ்லோகமும் பகவத்கீதையிலே அகம் பீஜ பிரதப்பிதா சர்வயோனிசுகவந்தையா மூர்த்தையா சம்பவந்தியாக தாஷாம் பிரம்ம மகத்யோனில் அகம் பீஜ பிரதப்பிதான்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. ஓகே, கீதா மாதாஜி நீங்க படிங்க. மெட்டீரியலிஸ்ட். Hare Krishna Prabhu. Materialists sometimes give the argument that as straw eaten by a cow produces milk automatically, so material nature under different circumstances produces varieties of manifestations. Thus originally matter is the cause. In refuting this argument, we may say that an animal of the same species as the cow, namely the bull, also eats straw like the cow but does not produce milk. Right. Under the circumstances, it cannot be said that straw in connection with a particular species produces milk. The conclusion should be that there is superior management as confirmed in the Bhagavad Gita 9.10, where the Lord says, Maya Dakshena Prakriti Maya Dakshena Prakriti Suyate Characharam. Suyate Characharam. This material nature is working under my direction, O son of Kunti, and it is producing all moving and unmoving beings. The Supreme Lord says, Maya Dakshena under my superintendence, where he desires that the cow produces milk by eating straw, there is milk, and when he does not so desire it, the mixture of such straw cannot produce milk. If the way of material nature has been that straw produced milk, a stalk of straw could also produce milk, but that is not possible, and the same straw given to a human female also cannot produce milk. That is the meaning of the Bhagavad Gita statement that only under superior orders does anything take place. Matter itself has no power to produce independently. The conclusion therefore is that matter which has no self-knowledge cannot be the cause of material creation. The ultimate creator is the Supreme Personality of Godhead. நான் படிங்க, இன்னொரு பேராகிராஃப் படிச்சுங்க. அடுத்த பேராகிராஃப் படிக்கணும். படிங்க. பிரபு மியூட்ல இருக்கீங்க பிரபு. ஓ சாரி. படிங்க மாதாஜி, நான் படிங்கன்னு சொன்னேன். சரி கேட்கல, நான் படிங்க. If matter were accepted as the original cause of creation, all the authorized scriptures in the world would be useless, for in every scripture, especially the Vedic scriptures like the Manusmriti, the Supreme Personality of Godhead is said to be the ultimate creator. The Manusmriti is considered the highest Vedic direction to humanity. Manu is the giver of law to mankind, and in the Manusmriti, it is clearly stated that before the creation, the entire universal space was darkness, without information and without variety, and was in a state of complete suspension like a dream. Everything was darkness. The Supreme Personality of Godhead then entered the universal space, and although he is invisible, he created the visible cosmic manifestation. In the material world, the Supreme Personality of Godhead is not manifested by his personal presence, but the presence of the cosmic manifestation in different varieties is the proof that everything has been created under his direction. He entered the universe with all creative potencies, and thus he removed the darkness of the unlimited space. Thank you, madam. அதனால நம்ம வந்து பகவானை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஓகே, அவர் இருக்காருன்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிறைய வெரைட்டிஸ்லாம் இங்கே இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். எப்படி யார் இந்த லேண்ட்லாம் கிரியேட் பண்ணா, யார் இந்த கடலை கிரியேட் பண்ணாங்க, யார் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணா, எப்படி எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இப்படி நம்ம டெலிபரேட் பண்ணோம்னா நினைச்சு பார்த்தாலும் தெரியும் இதுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் தான் கடவுள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணன். பரமபுருஷ பகவானின் திருமேனி தெய்வீகமானது, மிகவும் சூக்ஷ்மமானது, நித்தியமானது, எங்கும் பரவி இருப்பது மற்றும் புரிந்து கொள்ள இயலாதது என்றும் அதனால் கட்டுண்ட உயிர்களின் பௌதிக புலன்களுக்கு தோன்றாதது என்றும் விளக்கப்பட்டுள்ளது. அவர் தம்மை பல்வேறு உயிரினங்களில் விரிவுபடுத்த விரும்பினார். அந்த விருப்பத்துடன் அவர் முதலில் இந்த பிரபஞ்சவானில் பெருமளவிலான நீரை உற்பத்தி செய்து அந்த நீரினை உயிர்வாழிகளினால்
கருவுறச் செய்வதற்கான அந்த வழிமுறையில் 1000 சூரியன்களை போன்ற பிரகாசம் கொண்ட ஒரு மாபெரும் உடல் தோன்றியது. அந்த உடலில் படைப்பு தத்துவத்தின் முதல் நபராக பிரம்மா இருந்தார். இதனை மிகச் சிறந்த ரிஷியான பராசரர் விஷ்ணு புராணத்தில் உறுதி செய்துள்ளார். நமக்கு புலப்படக்கூடிய பிரபஞ்ச தோற்றமானது பகவான் விஷ்ணுவிடமிருந்து படைக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பின் கீழ் பராமரிக்கப்படுகிறது என்று அவர் கூறுகிறார். பிரபஞ்ச ரூபத்தின் முதன்மையான பராமரிப்பாளரும் அழிப்பவரும் விஷ்ணுவே. இந்த பிரபஞ்ச தோற்றமானது பரமபுருஷ பகவானின் பலதரப்பட்ட சக்திகளில் ஒன்றாகும். ஒரு சிலந்தியானது தனது எச்சிலை கொண்டு தன்னுடைய சொந்த இயக்கத்தினால் ஒரு வலையை பின்னி இறுதியில் அந்த வலையினை தனது உடலினுள் சுருட்டிக் கொள்வதைப் போல பகவான் விஷ்ணு தம்முடைய தெய்வீக திருமேனியிலிருந்து இந்த பௌதிக படைப்பினை தோற்றுவித்து இறுதியில் அதனை தம்முள் சுருட்டிக் கொள்கிறார். வேத அறிவின் மிகச்சிறந்த சாதுக்கள் அனைவரும் பரமபுருஷ பகவானே மூலம் படைப்பாளி என்பதை ஏற்றுள்ளனர். மாபெரும் தத்துவ அறிஞர்களின் அனுமானங்கள் ஞானத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு உரியது என்றும் அது மதம் சார்ந்த சடங்குகளுக்கு உட்படாதது என்றும் சில நேரங்களில் கூறப்படுவதுண்டு. ஆனால் மதம் சார்ந்த சடங்குகள் உண்மையில் ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்கு உரியவை. சமய சடங்குகளை செய்வதன் மூலமாக ஒருவன் பரமபுருஷ பகவான் வாசுதேவரே எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ளும் ஞானத்தின் மிக உன்னத இலக்கினை இறுதியில் அடைகிறான். மதம் சார்ந்த சடங்குகள் ஏதுமின்றி ஞானத்தை மட்டும் வளர்ப்பவர்கள் பற்பல பிறவிகளின் அனுமானத்திற்கு பிறகு ஞானத்தில் முன்னேற்றம் பெறும்போது வாசுதேவரே இருப்பவை அனைத்திற்கும் பரம காரணம் என்னும் இறுதி முடிவிற்கு வருவதாக பகவத்கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வாழ்வின் இந்த குறிக்கோளை அடைவதன் விளைவாக அதற்கு முன்னேறிய பண்டிதர் அல்லது தத்துவ அறிஞர் பரமபுருஷ பகவானிடம் சரணடைகிறார். மதம் சார்ந்த சடங்குகள் ஜட உலகிலுள்ள கலங்கமுற்ற மனதினை தூய்மைப்படுத்துவதற்கானவை. இந்த கலியுகத்தின் சிறப்பம்சம் யாதெனில் கலங்கங்களிலிருந்து மனதை தூய்மைப்படுத்தும் வழிமுறையினை ஒருவன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே என்ற பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதால் எளிதாக நிறைவேற்ற இயலும். அடுத்து படிக்கட்டுங்களா பிரபு? தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அதனால இது ரொம்ப முக்கியமான பரப்பட்ட பாருங்க. இதுல வந்து சொல்றாரு பாருங்க, ரிலீஜியஸ் ரிச்சுவலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அதுதான் வந்து ஆன்மீகத்துக்கு உள்ளது. இது இல்லாம ஒன்லி நாலேஜ் மாத்திரம் பற்றி இருந்தா அவங்க பல பிரிவுக்கு அப்புறம் கிருஷ்ணன் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகுநாம் ஜனனம் வந்து performing religious rituals ultimately one reaches supreme goal of knowledge by understanding that Vasudeva is the cause of everything. Okay, the religious பண்ணி நாலேஜ் மாத்திரம் ரிலீஜியஸ் பிரின்சிபல் இல்லாம இருந்தாலும் கடைசியில ரொம்ப பிறவிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெகுலேட் பண்ணி கடைசியில தான் நம்ம வாசுதேவன் சொல்லி வந்துருவோம். அனிப்படி ஆசினி வேதிக் ஆமனந்தி கொஞ்சம் கத்திப்படி ஆல் வேதிக் all Vedic knowledge is searching after the supreme personality of God. Similarly, another Vedic instruction says Narayana Para Veda. The Vedas are meant for understanding Narayana, the supreme God. Similarly, the Bhagavad Gita also confirms Vedesha Sarve Ahameva Vedya. By all the Vedas, Krishna is known to be known. Therefore, the main purpose of understanding Vedas, performing Vedic sacrifices, and speculating on Vedanta Sutra is to understand Krishna. Accepting the impersonalist view of voidness or the non-existence of the Supreme Personality of Godhead
disproving the conclusion of the Vedas. Therefore, any impersonal speculative presentation should be understood to be against the principle of Vedas or standard scriptures. Since the speculation of impersonalists does not follow the principle of Vedas, the conclusion must be considered to be against the Vedic principles. Anything not supported by the Vedic principles must be considered imaginary and lacking in standard proof. Therefore, no impersonalist explain of any Vedic literature can be accepted. ஸோ இங்கே பாருங்க ஒரே நிமிஷம். இம்பல்சிஸ்ட் அருவாதிகள் தேரி ஏற்றுக்க முடியாது. ஓகே, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே கிருஷ்ணா தான் காரணம்னு சொல்லி எவ்வளோ ரெஃபர் பண்ணுறாங்க. நாராயண பராவேதா, அப்புறம் வந்து பகவத்கீதை வேதேஸ்வர் அகவேத்யோ, இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுது கிருஷ்ணா தான் வந்து பகவான் சொல்லி. ஆனால் அருவாதிகள் என்ன பண்ணுறாங்க, பகவான் குருவம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் வேதங்கள் படி வரல அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து கருத்துக்கள் முன்வைக்கிறார். சத்யா மகாராஜ் நீங்கள் லிங்க் எடுத்துட்டீங்களா? அடுத்த ஸ்லோகம் வரும் உங்களுக்கு. சத்யா மகாராஜ் எங்க லிங்க் அனுப்பிச்சாங்கல்ல? ஓகே பிரபுஜி. இந்த பேராகிராஃப் முடிச்சோன்னா வரும் 6.16 அதான் எடுத்துருக்கீங்க 6.16. ஓகே ஓகே மேடம், வீட்டில் பட்டுக்கோங்க. படி நீ படி, கொஞ்சம் படி. If one tries to nullify the conclusions of the Vedas, accepting an unauthorized scripture or so-called scripture, it will be very hard for it to come to the right conclusion about the absolute truth. The system of adjusting two contradictory scriptures is to refer to the Vedas for reference from the Vedas are accepted as final judgment. When we refer a particular scripture, it must be authorized, and for this authority, it must strictly follow the Vedic instructions. Okay. Sadhana, படிக்கிறியா? If someone, கதை படி. If someone presents his alternative doctrine, he himself has manufactured, the doctrine will prove itself useless. For any doctrine that tries to prove that Vedic evidence is meaningless, immediately proves itself meaningless. The follower of Vedas anonymously accept the authority of Manu and Parasara in the dissenting succession. Their statements, however, do not support the atheistic Kapila because the Kapila mentioned in the Vedas is different Kapila. The son of Kartama and Deva. The atheist Kapila is a descendant of the dynasty of Agni. Agni okay. And is one of the conditions. But the Kapila, who is the son of Kardama Muni, is accepted as an incarnation of Vasudeva. The Padma Purana gives the evidence that the Supreme Personality of Godhead Vasudeva takes birth in the incarnation of Kapila, and by his expansions of the theistic Sankhya philosophy teaches all the demigod and the Brahmana of the name of Asuri. The doctrine of the atheist Kapila, there are many statements directly against the Vedic principles. The atheist Kapila does not accept the Supreme Personality of Godhead. He says that the living entity is himself the Supreme Lord and that no one is greater than him. His conception of so-called conditioned and liberated life are materialistic, and he refuses to accept the importance of immortal time. All such statements are against the principles of Vedas. பாருங்க 9 பக்கம் இருக்காரு பர்ஃபெக்ட். இடத்துல 10 பக்கம் வந்தது இல்லையா? ஏன்னா இது வந்து இந்த எத்தேஸ்டிக் சாங்கிய பிலாசபி கபிலாவும் தேவகூதி கபிலாவும் டிஃப்ரெண்டா சொல்றான். எத்தேஸ்டிக் கபிலா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா உயிர்லேருந்து உயிர் தோன்றல, மேட்டர் என்ன மேட்டர் வருதுன்னு சொல்றாரு. அது இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாரு, பிரபுபாதர் ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் என்ன பண்ணியிருக்காங்க, விலைக்கு இருக்காங்க. ஸோ ஒரு வந்து மேட்டர் வந்து ஜடம் தான், அதுக்கு காரணம் வந்து கிருஷ்ணர் தான். அதே மாதிரி மேட்டர் வந்து இட்ஸ் நாட் அ காஸ் ஆஃப் அதர் மேட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சத்யபாரா நீங்க தான் படிக்கணும். இப்போ 6:16 ஸ்லோகம் படிக்க முடியல அப்படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிக்கணும். आपने पुरुषा विश्वेरा निमित्त कारणा विश्वेशा निमित्त
अद्वैत रूपे उपादाना अद्वैत रूपे उपादाना अद्वैत रूपे उपादाना नारायण नारायण। पढ़िए माताजी। हरे कृष्ण प्रभु जी। The Lord Vishnu himself is the efficient cause of the material world, and Narayana in the form of Sri Advaita. Sri Advaita is the material cause. So Vishnu தான் நிமித்த காரணம். ஓகே, அத்வைதா வந்து பௌதிக காரணம். ஓகே, 17 படிங்க மாதாஜி, 17 படிங்க சத்யா மாதாஜி. निमित्तां से कोरेते हो मायाते इक्षणा उपादानाद्वैत कोरेना ब्रह्मांड सृजना ब्रह्मांड सृजना। पढ़िए माताजी। Lord Vishnu in his efficient aspect glance over the material energy, and Sri Advaita as the material cause creates the material world. Thank you Maharaj. Hare Krishna. ஸோ அதனால் பகவான் வந்து அதை கிளான்ஸ் பண்ணும்போதே கிரியேட் ஆகிடுறாங்க. அத்வைதம் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விளக்குறாங்க. நம்ம 18 பார்க்கணும், 6.18 அடுத்து பார்க்கணும். ஓகே, நீங்கள் இந்த பெரிய பரப்புனாலே ஒரு 3 ஸ்லோகம் தான் பார்த்துருக்கோம் மொத்தமே. ஓகே, 6.18 பார்க்கலாம். அடுத்து ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எது கேள்வி இருக்கா? ஓகே, கேள்வி எதுவும் இல்லை, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ சரி, பாயிண்ட்ஸ் எதுக்கா? கிருஷ்ண பிரபு, அருவவாதிகள் வந்து பிரபு அருவவாதிகள் வந்து அவங்க என்ன செய்யறாங்க? இன்னும் பாயிண்ட் வந்தது இல்ல அருவவாதிகள் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால அதுவுமே தவறு, வேதங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லி பிரபுபாதர் ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, அருவவாதிகள் வந்து வேதங்களுடைய இது ஆப்போசிட்டா போறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. சர்வபாதி வேதம் படிக்கிறாங்க, வேதம் படிப்பாங்க, வேதங்கள்லாம் படிப்பாங்க. வேதங்களை வந்து தப்பா அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி பகவானுக்கு உருவம் இருக்கு, ஐ ஸ்பீக், நான் சொல்றேன், மத்தா பரதம் நானியர். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என்னைய தவிர உயர்ந்த பொருள் கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. இது அருவாதிகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர் பண்ணும். இது பகவானோட உயர்ந்த பொருள், பகவான்னா யாரு, பகவானுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் குறிக்குது. இந்த மாதிரி அவங்க திரிச்சு சொன்னாதான் பகவத்கீதையோ பாகவத்தையோ அவங்களால என்ன பண்ண முடியும், இன்டர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அருவாதிகள் பண்றாங்க. அதுதான் பிரபுபாதர் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பாயிண்ட்ஸ் ஆசினி. இப்போ வந்து இப்போ உள்ள சாங்கிய பிலோசபி, அந்த சாங்கிய அது வந்து அக்னிகிட்ட வந்தது, அக்னியோட பையன் சாங்கியா. ஸோ அந்த சாங்கிய பிலோசபி கபிலா பரதே வித்யா போஷன் வந்து முறியடிக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி என்னன்னா இந்த வாட்டர் பாட்டில் அந்த சாங்கிய பிலோசபி சொன்னா வாட்டர் பாட்டில் வாட்டரே வந்து காமன். ஸோ அது இருந்து வாட்டர் பாட்டில் சேர்த்து ஸோ மேட்டர்ல இருந்தா மேட்டர் வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பரதே வித்யா போஷன் வந்து சொல்றாரு இது வந்து சும்மா பிட்ஸ் எல்லாம் வச்சுட்டா பில்டிங் கட்ட முடியுமா? கரெக்ட் சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா மேட்டர் வந்து மேட்டர் எங்கேயுமே உருவாகாது. ஆமா, அந்த கிளே வாட்டர் பாட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்பதான் பண்ண முடியும். கரெக்டா? அதனால ஒரு உயிர் வந்துருது பிக்சர்ல, வராது. ஓகே, ஈஸ்வரி மகாராஜ் நீங்க சொல்லுங்க உங்க பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா. முழுமுதல் கடவுள் இந்த பிரபஞ்ச தோட்டத்திற்கு மறைமுக காரணமாகவும் ஆன்மீக உலகத்திற்கு நேரடி காரணமாகவும் உள்ளார். ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. வேத கொள்கைகளை அருவவாதிகள் ஆதரிக்கலைன்னா அவங்க வந்து சொல்றது அனைத்தையுமே கற்பனையாகும், எந்த ஒரு சான்று இல்லாததாகவும் நம்ம எடுத்துக்கணும்.
வேத இலக்கியத்திற்கு வந்து நம்ம வந்து அருவவாதிகள் சொல்ற உதாரணங்களையெல்லாம் நம்ம ஏற்றுக்க கூடாது. அது வேதங்களை புரிஞ்சு கொள்வது, யாகங்களை புரிவது, வேதாந்த புஸ்தகத்தை புரிஞ்சு கொள்வது, இந்த மாதிரி யுகத்துல எல்லாம் நம்ம வந்து வேதங்களை பற்றி புரிஞ்சு கொள்ளணும்னா பகவானை பற்றி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்வது. ஆனா அந்த வேதம் இது அருவவாதிகள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர் பண்றாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கிளேஷோ அதிகத்தரஸ் தேஷான்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு. இந்த பாத்து ரொம்ப கஷ்டம். நேச்சுரல் பாத்து பாத்தீங்கன்னா பகவான் குருவருக்கு எனக்கு ஒருவருக்கு தொண்டு பண்றது நேச்சுரல் பாத். அது கஷ்டமான ப்ராசஸ் வேற, அதுல சக்சஸும் கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி, உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? பொருள்களோட பகவான் தான், அதுலயும் பகவானால தான் உற்பத்தி ஆகப்படுறது. எல்லாத்துலயும் சர்வகாரண காரணமா இருக்கார் பகவான். அதனால எல்லா பொருட்கள்லயும் எல்லாத்துலயும் பகவான் இருக்காரு அப்படிங்கறது அண்டாந்தரஸ்த பரமாணு சாந்தரஸ்தம் எல்லாத்தையும் பகவான் இருக்காரு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு அதோட காஸ் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடோட எனர்ஜில இருந்து வந்தது பிரபு. ஸோ அவர்கிட்ட தான் எல்லா எனர்ஜியும் கன்சர்வ் ஆயிருக்கு. ஸோ அவர்கிட்ட என்ன வருது? கரெக்டா சொல்லுங்க மாதாஜி. அதுக்கப்புறம் எப்படி ஸ்பைடர் எப்படி தன்னோட சலைவா மூலியமா ஒரு நெட்டு உருவாக்கி அது உள்ள வேண்டாதப்ப அதை உள்ள எடுத்துதோ, அதே மாதிரி பகவானும் அதே மாதிரி அவரோட மேனிஃபெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பிரபு. எல்லா ஜீவராசிகள் பிறப்பிற்கும் பகவான் தான் காரணம். பகவான் தான் காரணம். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதனால ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்தாங்கன்னா குழந்தை பிறக்கும் போது அம்மா தான் எல்லாம் காரணம் சொல்றது முட்டாக்கணும், அப்பா காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ அதே மாதிரி பகவான் தான் வந்து வலை பின்னி அதோட எச்சில கொண்டு வலை கட்டுது, கட்டி அது உள்ள போய் உட்காந்து அதுக்கு வேணான்னும் போது அது அப்படியே உள்ள இழுத்துக்கு. அதே போல பகவான் நினைச்சு நம்ம உலகத்தை படைக்கிறாரு, வேணான்னும் போது எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கிக்கிறாரு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சத்யா பிரபு, நீங்க பேச முடியுமா? உங்க கருத்து சொல்ல முடியுமா? நீங்க ட்ரெயின்ல இருக்கீங்களா? ஓகே, சத்யா எடுக்க முடியல. காலாஜி மாதாஜி சொல்ல வந்தீங்களா நீங்க? அதான் பிரபு, சுதந்திரமாகவே உற்பத்தி செய்யற திறமை வந்து நம்ம ஜடத்திற்கு இல்லை. இதனுடைய முடிவு என்னன்னா பௌதிகமான படைப்பிற்கு காரணமாக ஜடமானது இருக்க முடியாது. இறுதி முடிவு இருந்து பரமபுருஷ பகவான் தான் இறுதி படைப்பாளி. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சார் முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே நாளைக்கு வந்து பாகவதம் கிளாஸ் இருக்கு இல்லையா? வெனஸ்டே 11:30 இல்லையா? 11:30 மீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். இங்கே இருக்க வைஷ்ணவம், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரிபோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.